தூய்மை பணியாளராக பணிபுரிந்த நபரின் மகள் தற்போது நகராட்சி ஆணையராகி இருக்கிறார். கல்விதான் எல்லாம் என்பதை உணர்த்தியிருக்கும் இந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. படிப்பை மட்டும் நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது என்ற வசனம் திரையில் மட்டுமல்ல, நிஜத்திலும் நிதர்சனம்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த துர்கா. மன்னார்குடியில் பிறந்து வளர்ந்த துர்காவின் தந்தை சேகர் மன்னார்குடி நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்தவர். இவரின் தந்தை மட்டுமல்ல, தாத்தாவும் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. தலைமுறையாக தாத்தா மற்றும் தந்தை படும் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த துர்காவிற்கு அரசு அதிகாரியாக பொறுப்பை பெற்று தனது தலைமுறை அடையாளத்தை மாற்ற வேண்டும் என்பதே ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு துர்காவிற்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த நிர்மல்குமார் என்பவருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் அரசு அதிகாரியாகும் கனவுக்காக துர்காவிற்கு ஆக்கமும் ஊக்கமுமாக இருந்திருக்கிறார் கணவர் நிர்மல்குமார். கணவரின் துணையுடன் மீண்டும் படிக்க தொடங்கிய துர்கா கடந்த 6 ஆண்டுகளாக TNPSC தேர்வு எழுதி வந்துள்ளார். இதற்கிடையில் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு துர்காவின் தந்தை பணியில் இருக்கும்போது கால்வாய் ஒன்றில் தவறி விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த துயரிலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குரூப் 2A தேர்வு எழுதிய துர்கா அதில் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார். இந்த அப்பாவோட பெரிய கனவுன்னே சொல்லலாம். ஸோ கன்சிஸ்டன்சியாக படித்தேன். ஸோ 2019 என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்து நிறைய அட்டம் கொடுத்தேன், கிளியர் பண்ண முடியல. இருந்தாலும் விடாமுயற்சியோடு படித்தேன். என்னுடைய தலைமுறையின் அடையாளத்தை மாற்றணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு படித்தேன். ஸோ இப்போ நான் வெற்றி பெற்றிருக்கேன். இதன் மூலம் அவர் தமிழக அரசின் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வகிக்க முடியும் என்பதால் அவரது குடும்பமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. இதுகுறித்து பேசிய துர்கா, தந்தை தூய்மை பணியாளராக பணியாற்றிய துறையிலேயே உயர் பதவி பெற்றுள்ளது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். அப்பா நகராட்சியில் துப்புரவு பணியாளராக ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறது அப்பாவோட பெரிய கனவு. நம்ம பொண்ணு நம்மளை மாதிரி கஷ்டப்படாமல் ஒரு நல்ல வேலைக்கு கவர்மெண்ட் வேலையில் உட்காரணும்னு. பட் அப்பா பணிபுரிந்த அந்த துறையிலேயே நகராட்சி ஆணையராக நான் பணியாணை வாங்கியிருக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுகாதார பணியாளராக பணியாற்றி வந்த சாதாரண ஊழியரின் மகள் தற்போது உயர் பதவியை தன் வசப்படுத்தி பலருக்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளார். தன் தலைமுறையின் அடையாளத்தை மாற்ற வேண்டும் என நினைத்து அதை செயல்படுத்திய துர்காவை போன்றவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமானவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.